இடகலை, பின்கலை, சுழுமுனை, சூக்ஷ்ம முனை அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய அமைப்பு. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, எப்படி வழிபாடு பண்றது? வீட்லலாம் வச்சு வழிபாடு பண்ணலாமா? வீட்லலாம் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது. யாராவது அப்படி சின்ன மஸ்தா வீட்ல வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சரியான முறையில, அதாவது மூலாதார சக்கரம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த மூலாதார சக்கரம் சரியா செயல்படாதப்ப, உங்களுக்கு சகஸ்ரரார சக்கரம் ஆக்டிவேட் ஆயிருச்சு, மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகல. அதாவது நீங்க இந்த சின்ன மஸ்தா இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல போயிட்டு ஒரு விளக்கேத்திட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்தாலே அந்த பலன் சாமானிய மக்களுக்கு அந்த பலன் போதும். வணக்கம். ஜீவிஸ் ஆராணியர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னவா இருக்கும் அப்படின்னா, நிறைய தெய்வங்களை பத்தி பேசலாம் அப்படின்னு இருக்கேன். நம்மளுக்கு பரிச்சயம் இல்லாத தெய்வங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, எப்படி வழிபடணும், எப்படி வழிபடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்குறப்போ இன்னைக்கு 10 வித்யாக்கள்ல 6வது வித்யாவான சின்னமஸ்தா அப்படிங்கிற தெய்வத்தை பற்றி நம்ம பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் இவங்கள வழிபாடு பண்ணலாம், என்ன காரணத்துக்காக வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சின்னமஸ்தா அப்படிங்கிறவங்க யார்? அந்த சின்னமஸ்தா அப்படின்னா, இவங்க வந்து ஒரு காளியின் ரூபம் அப்படின்னு அவங்க சொல்லலாம். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நம்மளுடைய அந்த வேல் இருக்கு இல்லையா? அதாவது நம்ம கோயிலில் வந்து வேல் பதிப்போம். துர்கை அம்மனுக்கு முன்னாடிலாம் இருக்கும் இல்லையா? அது எப்படின்னா, இடகலை, பின்கலை, சுழுமுனை, சூக்ஷ்ம முனை அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய அமைப்பு. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, தன் தலையவே அகட்டி 2 குழந்தைகளுக்கு உணவாக கொடுத்ததா கருதப்படுது. அதாவது தார்க்கினிக்கும் வர்கினிக்கும் கொடுத்ததா சொல்லப்படுது. எப்படி அப்படின்னா, அவங்களோட குழந்தைகள் ரொம்ப பசியாக இருந்ததாலையும் தன் தலையவே எடுத்து அவங்க கொடுக்குறப்போ அது கரெக்டாக அந்த வேல் மாதிரி வந்ததாம். அவங்களுடைய ரத்தம் நடுவில் இருந்து அவங்களுக்கே போகுது. இன்னொன்று வர்கினிக்கும் தார்கினிக்கும் போகுது. அந்த பசியை, அதாவது பார்க்கறக்கு உக்கிரமாக இருந்தாலும் ஒரு சாந்த, அதாவது தாய் உள்ளம் கொண்ட ஒரு கருணை உள்ளம் கொண்டவங்களாக அவங்க பார்க்கப்படுது. இவங்களை நாங்கள் எப்படி வழிபாடு பண்ணுறது? வீட்டிலலாம் வச்சு வழிபாடு பண்ணலாமா? வீட்டிலலாம் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது. யாராவது அப்படி சின்ன மஸ்தா வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவே. சின்ன மஸ்தாவை வந்து என்னென்ன ராசிக்காரங்கள் வழிபடலாம் அப்படின்னா, யாரெல்லாம் குண்டலினி அவேக்கன் ஆகணும், எனக்கு குண்டலினி அவேக்கன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த குண்டலினி அவேக்கனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யோகாசனம் தெரிஞ்சிருக்கணும். யோகாசனில் நிறைய நிலைகள் இருக்குது. இந்த கிரியா யோகா, ஹத யோகா, இப்படி பல யோக நிலைகள் இருக்கு இல்லையா? இந்த யோகத்திலலாம் வந்து சிறந்து விளங்கி இருக்கணும். அப்போ தான் வந்து குண்டலினி ஆக்டிவேஷனுக்கு சரியாக செயல்படும். குண்டலினி ஆக்டிவேஷன் ஆகலைன்னா அது குண்டலினி சிண்ட்ரோமாக மாறிடும். அதாவது குண்டலினி சரியான முறையில், அதாவது மூலாதார சக்கரம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த மூலாதார சக்கரம் சரியாக செயல்படாதப்ப உங்களுக்கு சகஸ்ரரார சக்கரம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகலை. அதாவது சக்கரங்கள் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், அது என்ன அப்படிங்கிறது புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ மூலாதார சக்கரம் சரியாக ஆக்டிவேஷன் ஆகாமல் உங்களுக்கு சகஸ்ரரார ஆக்டிவேட் ஆயிடுச்சு, ஆக்ஞா சக்கரம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ குண்டலினி பாதிப்புக்கு உள்ளாயிடுவீங்க. அதாவது எனர்ஜி லெவல்ஸ் மிஸ்மேட்ச் ஆயிரும். நெகட்டிவ் எனர்ஜிஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. இந்த சின்ன மஸ்தாவை யார் வழிபடணும்? இந்த சின்ன மஸ்தா எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு காலுக்கு கீழே வந்து மன்மதனையும் ரதியையும் அவங்க வந்து உடலுறவு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்து அவங்கள ஏறி மிதித்து க்ரஷ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த சிலை வடிவமே இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்க அதீத காம இச்சைகளை கண்ட்ரோல் பண்ணினா மட்டுமே உங்களுக்கு குண்டலினி எழும் சக்தி அப்படிங்கிறது அமையும். இதை வந்து ஒரு நிலையில் கொண்டு வந்து இது இல்லை, இதையெல்லாம், அதாவது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அதீத காம இச்சைகள் வச்சுக்கிட்டு நீங்கள் குண்டலினியோ எந்த ஒரு சாதனாசோ பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அது தவறான முறையில் போயிடும். அதனால் முதல்ல அந்த இச்சைகளை நீங்கள் அடக்கினா மட்டுமே உங்களுக்கு குண்டலினி எழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ இந்த குண்டலினி யாரெல்லாம் செய்யலாம், யாருக்கெல்லாம் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ, விருச்சிக ராசி, மகர ராசி, கும்ப ராசி, மீனம், ஒரு சில மீனத்துக்கு இது உண்டு. மற்றபடி மற்ற ராசிக்காரர்கள் ஏன் நாங்கள்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னா, நீங்கள் வந்து கிரவுண்டிங் நிறைய கற்றுக்கணும். நான் ஏன் இவங்களையெல்லாம் மீன் பண்ணினேன் அப்படின்னா, இப்போது தனுசு ராசி எடுத்துக்கிறோம், மூல நட்சத்திரக்காரங்களால் அதை பண்ண முடியும். மகர ராசி எடுத்துக்கிறோம், அவிட்ட நட்சத்திரக்காரங்களால் அதை பண்ண முடியும். விருச்சிக ராசி எடுத்துக்கிறோம், கேட்டை நட்சத்திரத்தால் அதை பண்ண முடியும். மூல நட்சத்திரத்தில் இருக்கவங்க
இன்னும் கொஞ்சம் சாதன முறைகள் பண்ணிட்டு பண்ணுறப்போ கரெக்டாக வரும். அதுபோல் ஏன் இவங்களுக்கெல்லாம் அந்த விஷயங்கள் அப்படின்னா, இவங்களுக்குலாம் ஆக்ஞியா சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆகக்கூடிய அமைப்பு. ஆக்ஞியா இப்போ மீனத்தில இருக்கவங்களுக்கு கூட ஆக்ஞியாவும், சகஸ்ரராராவும் ஆக்டிவேட் ஆகும். ஆனா, மூலாதாரம் ஆக்டிவேட் பண்ணாம இவங்க அத செய்யக்கூடாது. சரி, இந்த சாதனைகள் பண்றதுனால எங்களுக்கு என்ன பலன்? யாருக்கு என்ன பலன்? அப்படிங்கிறப்ப, யாரெல்லாம் ஏன் நாங்கலாம் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்குறீங்கன்னா, சில பேத்துக்கு வந்து அந்த பரம்பரைக்கே வந்து குலசாபம்லாம் இருக்கும். குழந்தை பிறந்து இறக்கிறது, கன்சீவ் ஆயிருப்பாங்க. குழந்தை பிறக்கறக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு ஏதாவது உடல்நல பாதிப்பாகிறது, இல்ல அல்பாயுள்லேயே குழந்தைகள் இறந்துகிட்டு இருக்கிறது, இல்ல எங்க குடும்பத்தில ஆண் வாரிசே தங்கவே மாட்டேங்குது, இல்ல குறிப்பிட்ட வாரிசுகள் இந்த வயசுக்கு அப்புறம் அல்பாயுள்ல இறந்துடுறாங்க. இது ஏதோ ஒரு குலசாபமா இருக்கு. இது ஏதோ ஒரு பெண் சாபமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? இவங்கலாம் சின்ன மஸ்தாவ ஆனா, சின்ன மஸ்தாவ வழிபாடு பண்றதுக்கு நெறைய ப்ரொசீஜர்ஸ் உண்டு. நீங்க இந்த சின்ன மஸ்தா இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல போயிட்டு ஒரு விளக்கேத்திட்டு, கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்தாலே அந்த பலன் சாமானிய மக்களுக்கு அந்த பலன் போதும். நாங்க வந்து பெரிய பெரிய பலியெல்லாம் குடுக்கணுமா அப்படின்னா, சாமானிய மக்கள் அத செய்ய தேவையில்ல. அங்க போயிட்டு எத பலி குடுக்க வேண்டும் அப்படின்னா, உங்களுடைய இச்சைகளையும், காம எண்ணங்களையும் அங்க போய் நீங்க பலி கொடுக்கணும் சின்ன மஸ்தா. சின்ன மஸ்தாட்ட செய்ய வேண்டிய விஷயமே அதுதான். பொருள் பலி கிடையாது. உங்களுக்குள்ள இருக்க உள்ளூர இருக்க இந்த அழுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இத நீங்க பலி குடுக்குறப்பவே, உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜிஸ்ங்கிறது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சுரும். அதுதான் இடகலை, பின்கலை, சூழ்முனை அப்படின்னு நான் சொன்ன விஷயம். இன்னும் நெறைய விஷயங்கள் இத பத்தி பேசலாம். இன்னும் சின்ன மஸ்தாவ பத்திலாம் சொல்றதுக்கு சாதனாக்கள்லாம் நெறைய முறைகள் இருக்கு. நெறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. போக போக இன்னும் வீடியோஸ்ல வந்து இது ஒரு வீடியோல சொல்லி முடிக்கிற விஷயம் இல்ல. இதெல்லாம் வந்து எபிசோட்ஸ் மாரி போறது. அந்த இது போல நிறைய அந்த 10 வித்யாக்கள பத்தியும் நம்ம இன்னும் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம பேசலாம். நன்றி.